வாழ்த்துக்கள் சுகுணா. நம்ம இதில் வந்து இவங்ககிட்ட என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, இவங்க வந்து ஐப்ரோ ரொம்ப ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து மேக்கப்புக்கு நினைப்போம், ப்ரைடல் தான் ரொம்ப முக்கியம்னு நினைப்போம். ஆனால் ஒரு பியூட்டிஷியனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஐப்ரோ தான். ஸோ அந்த ஐப்ரோவை ரொம்ப ஈஸியாக பண்ணி அங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பண்ணி எனக்கு பிக்சர்ஸ்லாம் அனுப்புவாங்க. ஸோ அந்தளவு ஆர்வமான ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ வாழ்த்துக்கள், நல்லா வரணும். சரி, இப்போது நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்களே, நம்ம மேக்கப்பும் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வெளி மேக்கப்ஸும் பார்த்துருப்பீங்க. ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகணுங்க. நம்ம மேக்கப்புக்கும் வெளி மேக்கப்ஸுக்கும் ஏதாவது வித்தியாசம் பார்த்துருக்கீங்களா? நம்ம எல்லாமே டீப்பாக சொல்லி கொடுத்துருக்கோமா? சத்தமா டீப்பாக சொல்லி கொடுத்துருக்கோம். சரி, நம்ம பார்லரில் தான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? மெயினாக பார்த்தா நம்ம இதில் வந்து ஃபீஸ் கம்மிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த ஃபீஸ் கம்மியிலையும் நம்ம வந்து மேக்கப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிமட்டத்தில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஹை பொசிஷன் சின்ஸ்டார்ஸ்னால் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபவுண்டேஷனோட வேரியேஷனும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு நம்ம பார்லர் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சஜஷன் கொடுப்பீங்களா? அந்தளவு டீப்பாக சொல்லி கொடுத்துருக்கோமா? எங்களோட பார்லரோட அடுத்த புது பொண்ணு இவங்க தான். ஸோ இவங்களோட கல்யாண வீடியோஸ் கூட நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அவங்க கல்யாணத்துக்கு நம்மளே மேக்கப் புக் பண்ணணும்னு சொல்லி அட்வான்ஸ் புக் பண்ணி வச்சுப்போம் நம்ம. சரிங்களா? அடுத்து நம்ம பார்லரில் வந்து இப்போ வெயிட் லாஸ் செக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். அடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது சொல்ல நினைச்சா உங்கள் அட்வைஸ் தான் சொல்ல நினைக்கிறேன். சொல்லுங்கள், என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எதுவுமே படிக்கிறதோட நின்றக்கூடாது. ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் மேலே வர முடியும். ஸோ நம்ம பியூட்டிஷியன்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர் சொல்ல வர்றாங்கன்னா நம்ம பேச தயங்கக்கூடாது. அவங்கக்கிட்ட வந்து பேசணும். ஸோ அது மூலமாக தான் நம்ம வந்து கிளைண்ட்ஸ் பிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஐப்ரோவில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதில் சாட்டிஸ்ஃபை ஆகிறவங்க மட்டும்தான் உங்களுக்கு ப்ரைடலுக்கு புக் ஆவாங்க. அதனால் வந்து வர்ற கிளைண்ட்டை பேசி கவர் பண்ணுறது எப்படிங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிரித்த முகமாக பேசணும். தெரியாதவங்களா இருப்பாங்க, வாங்க நல்லா இருக்கீங்களா, இது ஒரு காமன் வார்த்தை. என்னடா அவங்க மனசுக்குள்ள வரலாம், என்னடா தெரியாதவங்க நம்மளை பார்த்தோன்னே அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அதை உதாரணமாக நேற்றுலாம் வந்தவங்க வந்து ஒரு நியூ கிளைண்ட்டு வேறு இடத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம் நம்மகிட்ட பேசுனதுலேருந்து அவங்க வந்து டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. மேம், நான் என்னோடய டெக்ஸ்டைல்ஸ் துணி எடுக்கும்போது கூப்பிட்டு போகிறேன், வாங்க நீங்களும் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னொரு பிஸ்னஸ்க்கு ஐடியா கொடுக்குற அளவு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஸோ வர கிளைண்ட்ஸை ஃப்ரெண்ட்ஸ் ஆக கற்றுக்கணும் நீங்கள். ஓகே, நல்லா பெரிய அளவில் வரணும். God bless you.